இந்த ரோடு ஒரு கடைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும். டீ கடைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து பண்ணுறோம். இது வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி தரலாம். அதே மாதிரி தான் எல்லாம் எந்த அடுப்பு வேணாலும் பண்ணி தரலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 2 யூனிட் அங்கே செலவாகும். இந்த இதில் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னா டிசி 12 வோல்ட்ன்றதுனால 0.85 ஆம்பியர்ன்றதுனால அது அவ்வளோதான் வரும் கரண்ட்டு. ஹாய் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம்னா கோயம்புத்தூர் கணபதியில் அங்கே இருக்கோம். கணபதியில் நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த பிரிட்ஜு பக்கத்தில். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க நவீன விறகு அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கக்கூடிய, அதுவும் எப்பயுமே ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு விறகு அடுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விறகு அடுப்பை வந்துட்டு ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 தடவை வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் சென்னையில் இருக்குது கேபி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுடைய அதே ப்ராடக்டை கோயம்புத்தூரில் இருக்கிற மக்களும் டைரெக்டாக ஷாப்புக்கே வந்து விசிட் பண்ணி வாங்குற மாதிரி இங்கே லலிதாஸ் மாடர்ன் வுட் ஸ்டவ் அப்படின்ற பேரில் வந்துட்டு இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய யூனிக்கான விஷயமே நவீன விறகடுப்பாக இருந்தாலுமே அதில் இண்டிவிஜுவலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாடல் மட்டும் இல்லாமல் புதுசாக கமர்ஷியலாக பண்ணக்கூடிய இந்த மாதிரி பொரோட்டாக்கள்லாம் இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய பிரியாணி தேக்ஸாக வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய வேரியண்ட் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கோயம்புத்தூர் மக்களும் நேரடியாக நீங்கள் ஷாப்பில் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கிற முடியும். வாங்க இந்த கடையில் வந்துட்டு என்ன மேட்டர்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். சார் தான் இந்த கடையோடைய ஓனர். சார் சொல்லுங்கள், இப்போ நம்ம கடை வந்து கரெக்டாக கோயம்புத்தூரில் கணபதியில் எங்கே இருக்குது? கணபதி டெஸ்டூல் பஸ் ஸ்டாப். ஓகே, அந்த இடத்த நம்ம பஸ் நிற்கிற இடத்த கடை பக்கத்துலேயே இருக்குது. எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஷாப்புக்கே வந்துடலாம். சார், இப்போ நம்மக்கிட்ட நம்ம கேபி என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த வுட் ஸ்டவ் மட்டும்தான் இருக்குங்களா? அதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஹைட்ராலிக் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விற்கிறோம். அதுவும் இவங்களுடைய லலிதாஸ் ஹைட்ராலிக்ஸ் இருக்கு இல்லையா, இவங்களுடைய மெயினான விஷயமே என்னன்னா ஹைட்ராலிக் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் சைடில் ஃபுல்லாக பார்ப்பீங்க, இது எல்லாத்தையுமே குஜராத்தில் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேல் விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே டெலிவரி அவைலபிள் இருக்கு, எல்லா ஊர்லேயுமே டெலிவரி பண்ணுறோம். ஓகே, வாங்க இப்போ அடுப்பை பற்றி பார்ப்போம். அப்படி இவங்ககிட்ட என்ன நல்லா இருக்குன்றதையும் பார்த்துடலாம். மக்களே, இந்த ஸ்டவ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். இது பேர் வந்து பயோ ஸ்மார்ட் அல்ட்ரா ஜெட், புது மாடல். இப்போ நம்ம இதை வந்து டிமோ காமிக்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து நார்மலாக கருப்பு வச்சு பற்ற வைக்கலாம், இல்லை வந்துட்டு துணியை போட்டு இதில் ஆயில் துணி போட்டு பற்ற வைக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து கற்பூரம் போட்டு பற்ற வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இது சின்ன விறகு தான். நமக்கு இந்த சின்ன விறகே போதும். இதில் அது நெருப்பு பிடிச்சிட்டு இருக்கு. அதில் சின்னதாக இறக்கி போட்டுட்டு நெருப்பு அதை அந்த கட்டை பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதில் அதுதான் மெயினான இது. கொட்டாங்குச்சியும் போடலாம். இது வந்துட்டு ப்ளோயரு. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்ஸ் ஒர்க் ஆகும். அதாவது 1.85 ஆம்பியனுடைய கெப்பாசிட்டியுடைய ப்ளோயர் தான் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் கம் ரெகுலேட்டர் கொடுத்துருக்கோம். இது எப்படின்னா நம்ம வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு லைட்டாக வைக்கிறேன். அதில் பாருங்க புகை மாறிடுச்சு. இவ்வளோ நேரம் புகை வந்துட்டு இருந்தது. இப்போ பாருங்க புகையை மாறிடுச்சு. பாருங்க, அந்த கட்டை தீப்பிடி வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண பிறகு கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எந்த லெவலில் வந்து நல்லா தீ பிடிச்சிக்கிட்டோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புகை இல்லாமல் போயிடும். அதனால தான் இது பேர் நவீன விறகு அடுப்புன்னு சொல்கிறோம். பாருங்க, இப்போ நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. பாருங்க, இப்போ நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. இந்த ட்ரே இது கொடுத்துருக்கோம். இது பேர் வந்து ஃபீடிங் ட்ரேன்னு சொல்லுவோம். இதில் வந்து கட்டை வச்சு தள்ளி விட்டா உள்ள போய் விழுந்துரும். அப்பப்போ நம்ம எப்போ ஃபுல்லாக கட்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ தேவையோ அப்போ மாத்திரம் ஒரு பீஸ் போட்டால் போதும். நானும் அரிஞ்சிட்டு இருக்கோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆஷ் எடுக்கிறதுக்கு கீழே ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம். அதுதான் ஆஷ் ட்ரே. கேஸில் 10 நிமிஷம் ஆகுதுன்னா 5 நிமிஷத்தில் ஆகிடும். நம்ம நார்மல் சமைக்கிறத விட இந்த டேஸ்ட் வரும் கட்டையில் சமைக்கிற அடுப்பு மாதிரி. பாருங்க, எப்போ முடியுதோ இதை வச்சுட்டு தள்ள உள்ள தள்ளிக்கிறப்ப விழுந்துடும். அப்பப்போ ஒரு கட்டை போட்டால் போதும். ஃபுல்லாக நிரப்ப வேண்டாம். இது கரண்ட் பில்லாம் எவ்வளோ அதிகமாக செலவாகுமா? இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 2 யூனிட் அங்கே செலவாகும். இந்த இதில் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னா டிசி 12 வோல்ட்ன்றதுனால 0.85 ஆம்பியர்ன்றதுனால அது அவ்வளோதான் வரும் கரண்ட்டு. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் போட்டு இப்போ 2 கட்டை தான் போட்டுருக்கு. எவ்வளோ எரியுது? இது பார்த்தீங்கன்னா நல்லா தரமான கட்டை போட்டிங்கன்னா ஒரு 10-20 நிமிஷம் எரியும். நீ நார்மல் பேக்கிங் விட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் எரியும். அதாவது அந்த இது வந்து கட்டை பொறுத்து தான் இருக்கு. இது ஸ்மார்ட் அல்ட்ரா சொல்லியிருந்தேன், அல்ட்ரா ஜெட்டு. இதில் வேலை 6500 ரூபாய் வரும் நம்மக்கிட்ட. இது இந்த மாடல் இது நம்மக்கிட்ட ஒரு மாடல் மாத்திரம் கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு 15 20 மாடல் கிட்ட இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மாடல் இது பார்த்தீங்கன்னா வந்து இது பேர் வந்து பயோ ஸ்மார்ட் மினி. இது பார்த்தீங்கன்னா 3500 rupees வரும். இது ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு, ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அடுத்து இது பார்த்தீங்கன்னா பயோ ஸ்மார்ட். இது பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வரும். ரெகுலர் பேசிக் மாடல், நிறைய மூவ்மெண்ட். இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு, ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பயோ சூப்பர் ஸ்மார்ட் மினி. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4500 வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். இது கொஞ்சம் அகலமாக இருக்கும், ஹைட் கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் அகலம் கம்மி, ஹைட் ஜாஸ்தி, அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பயோ சூப்பர் ஸ்மார்ட். இது வந்து 10 to 15 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பார்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பேசிக் மாடல், வெளியே எடுத்து போகிறதுக்கு நல்லா, இந்த டூருக்கு எல்லாம் போகிறதுக்கு நல்லா வச்சு நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பயோ சூப்பர் ஸ்மார்ட் மினியோட அடுத்த வெர்ஷன்
கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5500. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயோ ஸ்மார்ட் 1. பயோ ஸ்மார்ட் 1 அப்படின்னா BS1 சொல்லுவோம். இது வந்து ரவுண்ட் மாடல். இது பார்த்து இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய். இதுக்கு இடையில இன்னொரு மாடல் இருக்குது, அது நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இல்லை, அதனால் அந்த வீடியோவில் போட முடியல. அது என்னன்னா சூப்பர் ஸ்மார்ட் ஜெட் அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கோம். ஸ்மார்ட் ஜெட்னு சொல்லுவோம், பயோ ஸ்மார்ட் ஜெட். அது வந்து இப்போ அவைலபிள் இல்லை, அது வந்து 4500 ரூபாய் வரும். இதே மாடல் தான் இருக்கும் அது பார்க்குறது. இது வந்து ஹைட்டு, அது கொஞ்சம் ஹைட் கம்மி, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதே BS1 தான். BS1னா பயோ ஸ்மார்ட் 1. இது வந்து ஸ்கொயர் ஸ்டாண்டாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ட்ரேவும் இருக்கும், ஆஷ்ட்ரேவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆஷ்ட்ரே மட்டும் வரும். இந்த மாடலில் வெறும் ஆஷ்ட்ரே வரும், இதில் ஆஷ்ட்ரேவும் இருக்கும், ஸ்டீல் இதுவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மினி கமர்ஷியல்னு சொல்லலாம். அது வந்து டீ கடைங்களுக்கு, ரோடு ஓர கடைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதை வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கமர்ஷியல்னு சொல்லலாம், டொமஸ்டிக்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இது வந்து இன்டர்மீடியட் மாதிரி. இதுக்கடுத்து வந்தீங்கன்னா பயோ ஸ்மார்ட் 2. பயோ ஸ்மார்ட் 2 அடுத்து செகண்ட் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோலேருந்து 5 கிலோ அரிசி வரைக்கும் இதில் பண்ணிக்கலாம். பிரியாணி பண்ணுறதோ இது பண்ணுறதோ எல்லாமே, ஒரு சின்ன ஒரு பார்ட்டி பண்ணுறது எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். இதுவும் ரெகுலர் மாடல் தான். இந்த டீ கடைக்கு அப்புறம் இந்த ரோடு ஒரு கடைக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணுற மாடல். இது வந்து BS5. BS5 மீன்ஸ் பயோ ஸ்மார்ட் 5. இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 கிலோ அரிசி வரைக்கும் பண்ணிக்கலாம். நாங்கள் 10 கிலோ அரிசி சொல்கிறோம், கூட பண்ணலாம். ஆனால் என்னடான்னா நம்ம சொல்கிறது வந்து எங்களுடைய சேஃப் கஸ்டடிக்கு நாங்கள் வந்து இது வந்து 5 கிலோ சொல்கிறோம். இது அடுத்து பார்த்தீங்கன்னா BS10. இதுவும் நல்ல ஒரு ரெகுலர் மாடலுங்க. இந்த சின்ன ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா யூஸ் ஆகும். இதில் 10 15 கிலோ அரிசி வரைக்கும் இதில் பிரியாணி பண்ணிக்கலாம், சாப்பாடு சமைச்சிக்கலாம், அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதுமாதிரி ஒரு தவா வச்சு தோசை போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து BS10. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 14000 ரூபாய் வருங்க. BS5 ரேட் வந்து 10000 ரூபாய் வருங்க. அடுத்து பயோ ஸ்மார்ட் 15 இந்த மாடலுடைய நேம். இதை பார்த்தீங்கன்னா 15 20 கிலோக்குள்ளே பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா இருக்கும். இது எல்லாமே வந்து டிசியில் ஒர்க் ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா AC to DC கன்வெர்ட்டர் கம் ஸ்பீட் ரெகுலேட்டர். அதாவது ஸ்பீட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா சுவிச் ஆஃபும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் வந்து 12 வோல்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படி தான். இதில் ஒரு 2 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளக்கில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த ஸ்பீடு ப்ளோயர் இருக்கு இல்லையா, ப்ளோயர் இன்சர்ட் பண்ணுறது பின் இருக்குது. அதில் பின் இருக்குது, நம்ம ரிமூவபிள் தான். அதே ப்ளோயரில் இதே மாதிரி பின் வரும். அது வந்து DC to DC ரெகுலேட்டர்னு சொல்லுவோம். அது ஒன்லி DC to DC தான் ஒர்க் ஆகும். பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சோலார் பேனல் வண்டியிலும் யூஸ் பண்ணிக்கலாம், வண்டியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி எங்கன்னா போகிறோம், டூர் போகிறோம், எங்கன்னா வண்டியை நிறுத்தி நான் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அதையும் பண்ணிக்கலாம். BS15 அப்புறம் வர மாடல் வந்து BS20. அது பார்த்தீங்கன்னா 20 to 30 கிலோஸ் வரைக்கும் பண்ணலாம். 20 to 30 கிலோஸ் நம்ம சொல்கிறோம். நீங்கள் 10 கிலோ பண்ணிக்கலாம், 5 கிலோ பண்ணிக்கலாம், அதில் 20 கிலோ பண்ணிக்கலாம், 30 கிலோ பண்ணிக்கலாம். அதாவது 5 to 30 கிலோ. அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா BS30. BS30 பார்த்தீங்கன்னா இது வந்து 30 கிலோக்கு மேலே 50 கிலோ 50லேருந்து 60 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய பெரிய பிரியாணி ஷாப்பு, இந்த இவங்க அந்த கேட்ரிங் பார்ட்டி அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25000 ரூபாய் வரும். அந்த BS20 சொன்ன பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேட் வந்து 21000 ரூபாய் வரும். இது ஏசியிலும் பண்ணிக்கலாம், டிசியிலும் பண்ணிக்கலாம். இது வந்து டிபெண்ட் அந்த இவங்க கஸ்டமருடைய ரிக்வஸ்ட் பொறுத்து அந்த நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். ஏசி கட்டலாம் ஏசி கொடுத்துருவோம், டிசி கட்டலாம் டிசி கொடுத்துருவோம். ஏசி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அதிகமாக செலவாகும், டிசி போட்டினா கம்மி செலவாகும். அதாவது BS இதில் எல்லா மாடலுமே நம்ம இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணிவிட்டு இதில் இந்த செராமிக் பிளாங்கெட் அதை வச்சு நாங்கள் இதுவும் பண்ணி தரோம். அது பேர் என்ன, நம்ம அந்த சூடு அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்சுலேஷன் பண்ணி தரோம். இது எல்லா மாடலுமே நம்ம கேட்டால் பண்ணி தரலாம். அதே மாதிரி இந்த நின்று செய்கிறாங்க இல்லை அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அவங்களுக்கும் இந்த மாடல் நாங்கள் செஞ்சு தரோம். எல்லா மாடலுமே இந்த பண்ணி தரோம். நம்ம இதெல்லாம் வந்து ஆன் ரிக்வஸ்ட். நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 1 hour 2 hour டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வீல் வேணுமா வீல் வச்சு வீல் மாடலும் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி நார்மல் மாடலும் இதில் இருக்குது. எல்லா மாடலுமே ஹைட் ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ரோடு ஒரு கடைக்கு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும். டீ கடைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து பண்ணுறோம். இது வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி தரலாம். அதே மாடல் தான் எல்லாம் எந்த அடுப்பு வேணாலும் பண்ணி தரலாம். அதாவது 3500லேருந்து 50000 வரைக்கும் நம்மகிட்ட அடுப்பு இருக்குது. அது இல்லாமல் கஸ்டமைஸ் அடுப்பும் பண்ணி தரோம். பேக்கரிக்கு, அப்புறம் அந்த முறுக்கு கடைக்கு, அப்புறம் இந்த இவங்களுக்கு அந்த ரோடு வர கடைக்கு அவங்களெல்லாம் செஞ்சு தரோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தோசை தவா 1க்கு 2லேருந்து 4க்கு 8லேருந்து 5க்கு 3 4க்கு 2 3க்கு 2 டிஃப்ரெண்ட் சைஸில் பண்ணி தரோம். அதே மாதிரி இப்போ எப்போ நம்ம சமையல் முடிஞ்சிடுச்சோ கண்டிப்பாக பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண உடனே பாருங்கள் ஃப்ளேமை மாறிடுச்சு, அதனுடைய இதுவே மாறிடுச்சு. இது வந்து கழட்டி வச்சிடணும். கழட்டி வச்சா தான், இல்லைன்னா இதனுடைய இந்த சூடு வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த ப்ளோயருக்கு அடிப்போற சான்ஸ் இருக்குது. நான் தான் சொல்கிறது, எப்போ வேலை முடிஞ்சதோ உடனே கழட்டி. கைஸ், இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஷார்ட்டாக காமிக்க முடியுமோ ஷார்ட்டாக காமிச்சிருந்திருப்போம். இந்த நவீன விறகு அடுப்பு வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் மக்களுக்காக இப்போ கோயம்புத்தூரில் கணபதிக்கே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, உங்களுக்கு ஆர்டர் பேஸ்லையுமே இப்போ நீங்கள் ஒரு கடை வைக்க போகிறீங்க,
உங்களுக்கு வந்து ஒரு தோசை கல் வேணும், இல்லை பெரிய லெவலில் பிரியாணி தேக்ஸா வச்சு சமைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கும் ஆர்டர் பேஸில் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. அதோட லலிதா ஹைட்ராலிக்ஸ், அதாவது ஹைட்ராலிக் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கிக்கிற முடியும். ஃபார் ஆல் மிஷினரிஸ், எந்த விதமான மிஷினரிஸாக இருந்தாலுமே இவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். சரிங்களா, யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவை மீட் பண்ணுறேன். பாய்.